ஐயோ யாராச்சும் வாங்களேன், என் பையன் மயக்கம் முட்டான், தயவு செஞ்சு யாராச்சும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். அண்ணா என்னாச்சுண்ணா? என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு மயக்கம் முடி கீழே விட்டான், தயவு செஞ்சு கொஞ்சம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுப்பா. இருங்க அவன் முகத்தில் கொஞ்சம் தண்ணி தள்ளிங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அவன் குடிக்கட்டும். என்னாச்சுண்ணா? என்ன பண்ணியிருந்தான் வீட்டில்? காலையிலேருந்து விளையாடிட்டு தான் இருந்தான். சரி அவன் விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நானும் வெளில போயிட்டேன். காலையிலேருந்து உங்கள் பையன் சாப்பிட்டானா? இல்லை, நான் காலையில் 6 மணிக்கே வெளில போயிட்டேன். அவன் சாப்பிட்டான்னு எனக்கு தெரியலையே. அண்ணே, அவன் காலையிலையும் மதியமும் சாப்பிடாமல் இருந்ததுனால தான் இப்போ மயக்கம் வந்ததுக்கு அதான் காரணமே. இப்படி 2 வேளையுமே சாப்பிடாமல் இருந்ததுனால அவன் ரத்தத்தில் இருந்த சர்க்கரை, அதாவது பிளட் சுகர், அது குறைய அவன் தலை சுற்றி இருக்கும், மூச்சு திறனில் ஏற்பட்டுருக்கும். அதனால தான் இந்த மயக்கம் வரதுக்கான காரணம். இதுக்கு பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியது தேவையில்லை. இப்போதைக்கு தண்ணி, குளுக்கோஸு, பழ ஜூஸு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா மயக்கத்துலேருந்து இப்போ கொஞ்சம் தெளிவாகும். ஆனால் நான் காலையிலேருந்து நல்லா தானே தண்ணி குடித்தேன். காலையிலேருந்து சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடித்தா போதாது. நம்ம மூளை வேலை செய்யணும்னா அது குளுக்கோஸ் தேவைப்படும். அந்த குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் தான் அதிகமாக இருக்குது. நம்ம சாப்பிடாமல் இருந்தால் நம்ம மூளைக்கு குளுக்கோஸ் எனர்ஜி போகாமல் இருக்கிறதுனால நமக்கு மயக்கம் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் தம்பி, நிறைய வாட்டி வீட்டில் சாப்பிடாமல் இருந்திருக்கான், அப்போல்லாம் இப்படி மயக்கம் வந்தது இல்லையே. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம வீட்டிலே படுத்திருந்தா அதிகமாக பசி மட்டும்தான் எடுக்கும். இப்படி மயக்கம் வர அளவுக்கு அதிக சான்ஸ் இல்லை. நான் காலையிலேருந்து சாப்பிடாம நாள் ஃபுல்லாக விளையாடிட்டே இருந்தால் நம்ம முழு எனர்ஜியும், அதாவது நம்ம முழு சக்தியும் நம்ம விளையாடும் போது லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் மயக்கம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி டெய்லியும் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்பா? இதேமாரி சாப்பிடாம இருந்தா ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சரி. பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். ஆக்சுவலாக நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னு. ஸோ அவங்களும் அதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்தமாரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.